இது நம்ம செக்ஷன் 36 ஹெட்டிங் மட்டும் பார்த்துருந்தோம். 1 என்ன பார்த்தோம்? இன்ட்ரெஸ்ட். 36 1 இன்ட்ரெஸ்ட், இன்சூரன்ஸ் பிரீமியம் பார்த்தோம் 1, 2 போனஸ் ஆர் கமிஷன் பார்த்தோம் 1 2, 1 3 இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital, 0 coupon bond, 1 4 RPF NPS, 5 gratuity, 5 year time limit பார்த்தோம். 6 வந்து loss of animals, 7 bad debts, 7 year provision for bad debts, 9 வந்து family planning expenditure, 15 securities transaction tax, 16 commodities transaction tax. இந்த இடத்துல எழுதிக்கலாமா? 36 1 subsection 1 1A 1B. மூணு இது இன்சூரன்ஸ், பிரீமியம் ஆன் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்தது லைஃப் ஸ்டாக், இது ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாய்ஸ். அடுத்தது 36 1 2 போனஸ் ஆர் கமிஷன் டு யாருக்கு? எம்ப்ளாய்ஸ். அடுத்தது 1 3 IOBC இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital, 138 0 coupon bond, 0 coupon bond, 14 RPF, 4A NPS. இது மட்டும் முடிச்சுட்டு வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எப்பயுமே நம்ம பிஜிபி படிக்கும்போது செக்ஷன் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். 28க்கு சார்ஜபிலிட்டியா, 29 how to compute PGBP income on the net profit, தப்பான எக்ஸ்பென்ஸ்லாம் மைனஸ் பண்ணிருப்ப, ஆட் பண்ணு, தப்பான இன்கம்லாம் லெஸ் பண்ணி ஆட் பண்ணிருப்ப, லெஸ் பண்ணு, அப்புறம் எப்படி டிடக்ஷன் போடுறது தான் இன்கம் ஃப்ரம் PGBP கம்ப்யூட்டேஷன். ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் மைனஸ் ப்ரொஃபஷனல் பேமெண்ட்ஸ், இது 29 பார்த்தோம். 30 ரெண்ட் ரேட் ரிப்பேர் இன்சூரன்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். 31 ரிப்பேர்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சர். அப்ப சிம்பிளா சொன்னா 30 பில்டிங்க்கு, 31 பிளான்ட் அண்ட் மிஷினரி ஃபர்னிச்சருக்கு, 32 depreciation, 32 AD இன்வெஸ்ட்மென்ட் அலவன்ஸ். டெப்ரிசியேஷன்ல படிச்சோம் தெரியுமா? அந்த பேக்வர்ட் ஏரியாஸ் 32 AD. 33 டி டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் கிடையாது, காஃபி அதெல்லாம் கிடையாது, டெலிஃபோன் கிடையாது. 35 சயின்டிஃபிக் ரிசர்ச். 35 A சீரிஸ் இருக்கு, C சீரிஸ் இருக்கு, D சீரிஸ் இருக்கு. 35 AD ABB இருக்கா? 35 இருக்கா? இது என்னது? 35 scientific research. 35 AD ABB. AD என்னது? specified business. ABB telecom operator license business. கரெக்ட்டா? 35 A series O, B series O, C series, CCC, CCD, CCC agriculture extension project, skill development project. 35 D DD DDA, DDA. கரெக்ட்டா? இது மூணுமே என்ன செக்ஷன் சொன்னா? 1/5 செக்ஷன். இது மூணுமே 1/5 செக்ஷன். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ்னாலும் ஃபுல்லா பை தான். 35D நீங்க பார்த்தோமா? அமார்டைசேஷன் ஆஃப் preliminary expenses, அமார்டைசேஷன் ஆஃப் preliminary expenses. இது மெர்ஜர், DD ரெண்டு இருக்கும், மெர்ஜர் டிமெர்ஜர் எக்ஸ்பென்சஸ். DDA மூணு இருக்கும், VRS எல்லாமே பை 5. VRS பேமெண்ட் எப்ப பண்றியோ அதுல இருந்து பை 5 போடுவோம். D நான் கார்ப்பரேட் C, கார்ப்பரேட் C. எலிஜிபிள் அமௌண்ட் பை 5 போடுங்க. எலிஜிபிள் அமௌண்ட் preliminary expense incurred or 5% of the cost of project, whichever is less is, and the less cost of the project is nothing but cost of the asset. Okay va? Cost of the asset by 5% or preliminary expense whichever is less, அதுதா eligible amount, அது by 5. நான் கார்ப்பரேட் அது eligible amount by 5. நான் கார்ப்பரேட் யாருன்னா cost of asset எடுத்துக்கலாம், capital employed எடுத்துக்கலாம். whichever is உனக்கு எது பெஸ்டா இருக்கும், எது அதிகமா இருக்கோ அதுதான் பெட்டரா இருக்கும். சோ அது whichever is higher எடுத்துக்கோ. அதுல 5% நீ இன்கர் பண்ற preliminary expense whichever is less eligible amount போட்டு அது by 5 தான் 35D. மெர்ஜர் அண்ட் டிமெர்ஜர் by 5. VRS காம்படிஷன் எந்த வருஷம் போய்டோ அந்த வருஷத்துல இருந்து by 5. இது 35D. 33 சீரிஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. AD மட்டும் பெண்டிங்ல இருக்கு. மத்தபடி எல்லாமே முடிச்சாச்சு. கரெக்ட்டா? 35 CCC ல எத்தனை % டிடக்ஷன்? 150% டிடக்ஷன். அப்படினா நீ 100 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 150 ரூபாய் எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். அப்ப P&L 100 ரூபாய் போட்டுருப்பியா? எவ்வளவு கிளைம் பண்ணலாம்? 150 ரூபாய் கிளைம் பண்ணலாம். அப்ப 100 ரூபாய் தப்பா? அப்ப 100 ரூபாய் என்ன பண்ணணும்? ஆட் டிஸ்அலவன்சஸ் அப்படின்னு எழுதுவோம். ஆட் டிஸ்அலவன்சஸ் டெபிட்டட் இஃப் டெபிட்டட் டு P&L எழுதுவோம். 100 ரூபாய் டெபிட் ஆயிருக்கா? அந்த 100 ரூபாய் தப்பா? என்ன பண்ணிடணும்? எவ்வளவு டிடக்ஷன் எடுத்துக்கலாம்? 150. சப்போஸ் P&L அந்த 100 ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. அந்த 100 ரூபாய் என்ன எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கு. P&L குள்ளே நாம போடல. கீழ கொடுத்திருக்க நோட் there is a capital expenditure of rupees 100 lakhs for notified agriculture extension project னு சொல்லி இருக்கோம். உள்ள P&L குள்ளே வரல. எவ்வளவு செலவு பண்ணிருக்கானா? 100 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கான். P&L
டெபிட் ஆனாதான் ஆட் பண்ணுவேன். டெபிட் ஆயிருக்கா? இப்ப எவ்வளவு டிடக்ஷன்? 100 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு டிடக்ஷன்? அப்ப கீழ லெஸ் 150 மட்டும் போட்டா போதும். மேல ட்ரீட்மென்ட்டே கிடையாது. ஏன் P&L குள்ள ட்ரீட் ஆயிருக்காது? P&L குள்ள வந்திருக்காது 100 லட்சம் ரூபாய் வரல. அப்ப எதுவுமே தப்பு பண்ணல. தப்பு பண்ணாதான் நீ ஆடோ லெஸ்ஸோ பண்ணணும். தப்பே பண்ணல. எவ்வளவு டிடக்ஷன் மொத்தமா? 100 ரூபாய் செலவு பண்ணா 150 ரூபாய் டைரக்டா 150 போடுவோம். இதே கொஸ்டின்ல 100 லட்சம் உள்ள இருக்குன்னு வெச்சுக்கோ. அந்த 100 தப்பு ஆட் பண்ணிரு. லெஸ் 150 லட்சம். அதனால தான் நம்ம எழுதும்போது net profit as per P&L add disallowances if debited to P&L. தப்பானது. disallowances என்ன தப்பு? அந்த தப்பு என்ன ஆயிருக்கு? debited to P&L ஆட் பண்ணியா சார் ஆட் பண்றோம். P&L டெபிட் ஆயிருந்தா நீ லெஸ் பண்ணிருப்ப. GP ல இருந்து என்ன பண்ணிருப்ப? லெஸ் பண்ணிருப்ப. அப்ப NP ல இருந்து என்ன பண்ணி நீ ஆட் பண்ணு. லெஸ் இன்கம் credited to P&L தான் எழுதுவ. எழுதும்போது net profit as per P&L add less என்ன எழுதுவ? இன்கம் credited to P&L கிரெடிட் பண்ணிருக்க பட் நாட் சார்ஜபிள் அண்டர் திஸ் ஹெட். அப்படினா P&L கிரெடிட் கொடுத்துட்ட. உன்னோட நெட் ப்ராஃபிட்ல அதுவும் இன்க்ளூடட். ஆனா அந்த ப்ராஃபிட் இந்த ஹெட்ல சார்ஜ் ஆகாது. வேற ஏதோ ஒரு ஹெட்ல சார்ஜ் ஆகும். அப்ப நீ ஆட் பண்ணிருக்கியா? அது உல்டா எஃபெக்ட் என்ன? லெஸ். இத தவிர கீழ டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 32, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35, டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35 CCC, 35 CCD அப்படின ஒரு செக்யூர் டிடக்ஷன் போடுவோம். டெப்ரிசியேஷன் தான். டெப்ரிசியேஷன் நம்ம புக்ஸ்ல போட்டுக்கிறது வந்து நார்மல் அக்கவுண்டிங் டெப்ரிசியேஷன் 10 lakhs போட்டுருப்போம். டாக்ஸ் டெப்ரிசியேஷன் 15 lakhs வரும். அப்ப என்ன பண்ணு? இந்த 10 lakhs தப்பா 10 lakhs என்ன பண்ணிரு? டெபிட் டு P&L ஆட் பண்ணிரு. எவ்வளவு டிடக்ஷன் உனக்கு இன்கம் டாக்ஸ் படி 15 lakhs கீழ டிஸ் பண்ணிரு. புரியுதா? இதான் 29 பா. இப்போ நம்ம பார்க்க போற செக்ஷன் 36ல நீங்க நினைக்கிற மாதிரி செக்ஷன் பெருசா எதுவும் கிடையாது. இது படிக்கணும் அது படிக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் 36 1 1A 1B மூணு காமன் நோட்ஸ். இன்சூரன்ஸ் பிரீமியம் on stock and stores, premium on life of cattle, premium on health of employees. மூணு இன்சூரன்ஸ் பிரீமியம் must be paid. பிரீமியம் கிடையாது, பிரீமியா. பிரீமியானா பிரீமியோட ப்ளூரல் ஃபார்ம். அந்த பிரீமியம் must be paid ஆகும். என்ன வரும்? இந்த 1A இருக்கு தெரியுமா? அது மட்டும் ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மெம்பருக்கு மட்டும் தான் அலௌட், எல்லாருக்கும் கிடையாது. ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி மெம்பர் இந்த டெப்போல பால் ஊத்துறன்னு சொல்லுவாங்க. ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல மாடு வச்சிருப்பாங்க. டெப்போக்கு பால் ஊத்துவாங்க. ஆரோக்கிய டெப்போக்கு ஏதோ ஒரு டெப்போக்கு பால் ஊத்துவாங்க. இந்த மாட்டுக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டு காதுல ஒரு டோக்கன் மாட்டி விட்டுருப்பாங்க. நீ மாடு பார்த்தீங்கன்னா காதுல ஒரு எல்லோ கலர் டோக்கன். இப்போ நீ ரோட் ஊர் எல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா மெட்ராஸ்ல ஒரு சில மாட்டுக்கு காதுல ஒரு எல்லோ கலர் டோக்கன் இருக்கும். எல்லோ கலர் டோக்கன் காதுல போட்டுருந்தாங்கன்னா அந்த மாடுக்கு இன்சூர்ட் ஆயிருக்கும் அர்த்தம். ஸோ அந்த மாடு என்ன பண்ணுவாங்க? இன்சூர் பண்ணுவாங்க. இப்போ அந்த பால் டெப்போ சொசைட்டி மாடு வச்சிருந்தது. சொசைட்டி என்ன வச்சிருந்த? மாடு வச்சிருந்த. மாடு வச்சிருந்தா என்னவா வச்சிருக்காங்க? மெம்பரா வச்சிருக்காங்க. அவங்க ஒரு கார்டு போட்டு அவன்கிட்ட வர லிட்டரை கனெக்ட் பண்ணிட்டு அவனுக்கு மந்த்லி தீவனம் கொடுக்குறதுனா தீவனம் கொடுப்பாங்க. தீவனம் வேணா எனக்கு காசா கொடுத்தா காசா கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த மெம்பர் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சூரன்ஸ் யார் பண்ணி கொடுப்பா? அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி பண்ணி கொடுப்பா. அந்த ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அந்த ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ன மாதிரி எடுத்துக்கலாம்? எல்லாருக்கும் கிடையாது. நீ உன் வீட்டுல மாடு வச்சிருக்க, மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ண பிசினஸ் பண்றேன்னா அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படியே இங்க எக்ஸ்பென்ஸா காட்ட முடியாது. ஹட்சன் கம்பெனி பண்ண முடியாது. அவன் ஃபெடரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கும். அவனுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் அவனோட அசெட் என்ன அசெட்? லைஃப் ஸ்டாக். அந்த பிரீமியம் எடுத்துக்க முடியாது. 36 1 1A ல 37 ல டெடிஷன் வந்துருவோம். ஜெனரலைசேஷன். ஏன் சார் ஜெனரலைசேஷன்? 36 சொல்லல. கேபிடேஷன் பிரச்சனை கிடையாது. சரி, பிஜிபி எக்ஸ்பென்ஸ் ஆகும், பிசினஸ் தான். அஃபென்ஸா இல்ல, கிளைம் பண்ணிக்கணும் பத்தி இத முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க ஃபெடரல் கோஆபரேட்டிவ் மெம்பருக்கு மாட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தா அந்த கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த ஃபெடரல் கோஆபரேட்டிவ் எடுத்துக்கலாம். அந்த 1 1B யாருக்கு வேணா கிளைம் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? என்ன ஒரே கான்செப்ட்? இன்சூரன்ஸ் பிரீமியம் மஸ்ட் பி என்னவா இருக்கும்? பெய்ட். வெறும் பாலிசி எடுத்துச்சு இந்த மாசம் நான் போயிட்டு டிடக்ஷன் எடுக்க முடியாது. என்ன பண்ணிடுவோம்? பாலிசி எடுத்துக்கணும். ஒரு 500 ரூபாய் கட்டி ஓபன் பண்ணிடுவோம் பாலிசியை. அடுத்த மாசம் கட்டவே மாட்டேன். இந்த 500 ரூபாய் பேயபிள் கம்ஸ்னா என்ன பண்ண முடியாது? டிடக்ஷன் எடுக்க முடியாது. இந்த வருஷம் நீ 500 ரூபாய் பே பண்ணலாம், டிடக்ஷன் எடுக்க முடியும். அப்ப இன்சூரன்ஸ் பிரீமியம் மஸ்ட் பி பெய்ட். நான் இப்போ டாக்ஸ் அடி போறேன், என்னோட வேலை என்னவா சார் இருக்கும் அப்படின்னா P&L டு ரெண்ட்னு கொடுத்துருப்போம். ரெண்ட் கீழே அவுட்ஸ்டாண்டிங்கா நிற்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்டா நிற்கும். இப்போ அந்த ரெண்ட் என்னால் கிளைம் பண்ண முடியுமா சார்? முடியாது. இஃப் இட் இஸ் பெய்டு தான் கிளைம் பண்ணலாம். பேயபிளா இருந்தா கிளைம் பண்ண முடியாது. இந்த செக்ஷன் 30 உனக்கு வந்து ஹிட் ஆகும். செக்ஷன் 30 ரெண்ட் ரேட் ரிப்பேர் பில்டிங், ரெண்ட் ரேட் ரிப்பேர் இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் படிச்சோமா? அதுல ரெண்ட் மஸ்ட் பி பெய்டு. நோஷனல் ரெண்ட் cannot be claimed. அப்ப ரெண்ட் பெய்டா இருக்கும். பேயபிளா இருந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது.
இப்போ ரெண்ட் 1 லட்சம் போட்டுருக்கான் சார். 1 லட்சம் போட்டுருக்கான். பேலன்ஸ் ஷீட்ல அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் 50,000 ரூபாய் இருக்கு. அப்ப எவ்வளவு பே பண்ணிருக்கான்? 50,000 பெய்டு, 50,000 பே பண்ணல. இந்த 50,000 ஏப்ரல் 25ஆம் தேதி பே பண்ணிடலாம். இயர் முடிஞ்சு வர ஏப்ரல் 25ஆம் தேதி பே பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்ட் நல்லா 1 லட்சம் கிளைம் பண்ண முடியுமா சார்? That is the rent should be எங்கெல்லாம் paid னு வருதோ, எங்கெல்லாம் rent should be paid, insurance should be paid, அது paid, எங்கெல்லாம் paid னு வருதோ, it should be paid before the date of filing return, not before 31st March. 31st March முன்னாடி நீ பே பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீ பே பண்ணிட்டாலே என்ன பண்ணிக்கலாம், நீ டிடக்ஷனா எடுத்துக்கலாம். சார் முனிசிபல் டாக்ஸ் நான் பே பண்ண மறந்துட்டேன். சரி இப்போ நீ சொல்லு, மார்ச்சோட ரெண்ட் நீ எப்போ பே பண்ணுவ? ஏப்ரல்ல தான். மார்ச்சோட ரெண்ட் கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போ பே பண்ணிட்டீங்க? ஏப்ரல்ல பே பண்ணிட்டேன். ஏன்னா மார்ச்சோட ரெண்ட் மார்ச்ல பே பண்ணிட்டீங்க. ஃபைனான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணும்போது மார்ச்சுக்கு ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ல தான் நிக்கும். ஏப்ரல்ல நான் பே பண்ணிருப்ப. நெக்ஸ்ட் இயர் ஃபைனான்ஷியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி 2 ரெண்ட்னு வந்துரும். ஆனா இன்கம் டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் நீ மார்ச்ல ரெண்ட் பே பண்ணிட்டியா? எப்போ? ஏப்ரல் மாசம். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் இயர் முடியிறது 31st மார்ச் வரைக்கும் தான். ஆனா எக்ஸ்பென்ஸ் நீ கிளைம் பண்றதுக்கு உனக்கு டைம் 3 மாசம் எக்ஸ்ட்ராவே தரேன். ஆடிட் ஃபீ இருக்கு. ஆடிட் எப்போ? ஜூன் ஜூலைல ஆடிட் கையில கொடுத்தியா? ஜூலைல தான் ஆடிட் பண்ணுவ. எந்த வருஷத்துக்கு? 31st மார்ச் இயர் எண்டிங்க்கு. ஜூலைல நீ என்ன பே பண்ணுவ? ஆடிட் ஃபீஸ். அப்ப அந்த வருஷத்துக்கு கிளைம் பண்ணலாம்னா பண்ணலாம். எப்படி போடுவ? 2 ஆடிட் ஃபீஸ் என்ட்ரி போட்டுருவ. இங்க 2 ஆடிட் ஃபீஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீஸ்னு போட்டுருவ. அப்படிதான் போடுவ. 2 ஆடிட் ஃபீஸ் போட்டுருவ. ஏன்னா பே பண்ண முடியாது. 31st மார்ச் தாண்டிடுச்சுல. அப்ப மேல ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி கீழ அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீஸ் போட்டுருவ. இப்போ நல்லா கவனி. ஆடிட் ஃபீ பே ஆனது ஜூலைல. ஆடிட் ஃபீ பே ஆனது ஜூலைல. ஆனா இயர் எண்ட் முடிஞ்சது மார்ச்ல முடிஞ்சு. இப்ப ஆடிட் ஃபீ நான் எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணலாமா? கிளைம் பண்ண முடியாது. P&L போடுறது கரெக்ட்டா நான் என்ன பே பண்ணல. 31st மார்ச் முன்னாடி பே பண்ணல. ஆனா 31st ஜூலைக்கு முன்னாடி பே பண்ணிட்டேன். அதோட தப்பா கரெக்ட்டா? ரெண்டுமே ஒண்ணுதான். தப்புன்னு சொன்னா டிஸ்அலோவ்டு, கரெக்ட்னு சொன்னா அலோவ்டு. நான் கேக்குறது தப்பா கரெக்ட்டா? அலோவ்டா டிஸ்அலோவ்டான்னு கேக்குறேன். 2 ஆடிட் ஃபீ 18,000 ரூபாய். இந்த 18,000 ரூபாய் paid on 15th July. ரிட்டர்ன் ஃபைல் தான் 31st ஜூலை. அதோட நாட் அலோவ்டு. ஆனா கட்டிங் எந்த 31st மார்ச் 31st மார்ச் நீ பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்போ பே பண்ணாலும் போதும். பிஃபோர் தி ஃபைலிங் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ற? 31/7. ஆடிட் ஃபீ என்ட்ரி ஆயிருக்கா? 57 பெய்டா? பெய்டு. கிளைம் பண்ணிக்கோ. அப்போ எப்போ வரையும் இந்த எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம்? எப்போ? 3 months இல்ல. ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ஃபைல் பண்ற முன்னாடி வரையும் நீ பே பண்ணிக்கலாம். அந்த வருஷத்துக்கு அதை நீ என்னவா கிளைம் பண்ணிக்கலாம்? எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். சரி, ரெண்ட் இருக்கு, நான் போட்டேன், பே பண்ணது நான் மொத்தம் 1 லட்சம் ரூபாய் நான் மே மாசம் பே பண்ணிருக்கேன். மார்ச் 31st மார்ச் இயர் இருக்கு. ஆனா நான் மேல தான் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் கிளைம் பண்ணுமா? இந்த வருஷம் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வருஷமே நீ என்ன பண்ணிக்கலாம்? கிளைம் பண்ணலாம். ராஜா இஸ் பெய்டுனா நீ என்ன பண்ணிக்கலாம்? பெய்டுங்கிறது பெய்ட் பிஃபோர் டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன், நாட் பெய்ட் பிஃபோர் 31st மார்ச். சரியா? இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் மஸ்ட் பி என்னவா இருக்குமாங்க? ஒரே கண்டிஷன். 36 1 subsection 2 உனக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஒரு போன் சூப்பரா இருக்கு. பாருங்க, நோட்ஸ் பார்த்துக்கோ, ஈஸியா தான். 36 1 subsection 2 bonus or commission paid to employee. Bonus or commission paid to employee. First condition, it should be paid. Bonus or commission should be paid. Another condition, even though the bonus exceeds the limit prescribed under bonus act. bonus act ஒரு ஆக்ட் இருக்கு. மினிமம் இவ்வளவு போனஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்கு. மினிமம் போனஸ் ஆக்ட். அந்த போனஸ் ஆக்ட் இருக்கு. அதுல மினிமம் போனஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கான். அப்ப போனஸ்ங்கிறது கம்பல்சரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணி அவன் பே பண்ணி ஆகணும். அந்த போனஸ் ஆக்ட்ல உள்ள லிமிட் 20% மேக்ஸிமம் போனஸ் பே பண்ணணும். 20% மினிமம் பே போனஸ் வந்து 8.33% சொல்லிருக்கோம். ₹100 per month ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்கோம். அதுல 20% மேல போனாலும் நீ கிளைம் பண்ணிக்கலாம். போனஸ் ஆக்ட் படி தான் தப்பு. இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி நான் 25% பே பண்ணிட்டேன் சார், பிரச்சனையே கிடையாது. எக்ஸ்பென்ஸா நீ கிளைம் பண்ணிக்கோ, ப்ரொவைடட் இட் ஷுட் பி. அப்ப போனஸ் இப்போ சொல்லிருப்பான் உனக்கு சார், எக்ஸ்பென்ஸ் கொடுத்துப்பான் 2 போனஸ் 1 lakh. கீழ நோட் கொடுப்பான், போனஸ் இஸ் 5%. Bonus includes 5% more than the limit prescribed under payment of bonus act சொல்லுவோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை ராஜா, தப்பே கிடையாது, கரெக்ட் தான். 5%
10% அதிகம் சொல்றான்ல, அப்போ நீங்க யோசிக்கணும் இது தப்பா பே பண்ணலாம். போனஸ் ஆக்ட் படி தப்பு, அதுக்கு போனஸ் ஆக்ட்ல கான்சிக்வன்ஸ் நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல நீ எவ்வளவு பே பண்ணிட்டாலும் என்ன கொடுத்துருவாங்க, ரிலேஷன் கொடுத்துருவாங்க. சரி, 25% பே 20% பே பண்ற இடத்துல 40% போனஸ். 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 50,000 ரூபாய் தான் போடலாம், ஆனா 1 லட்சம் ரூபாய் நான் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டா தப்பா? ட்ரீட்மெண்ட் என்ன நம்மளுக்கு இன்கம் கண்டுபிடிக்கும் போது ப்ராஃபிட் ஆட் டிஸ்அட்வான்டேஜ் எதுவுமே பண்ண தேவையில்லை. கரெக்டா எதுவுமே பண்ணுமா, எதை பண்ணணுமா? ஏன் பண்ண தேவையில்லை? தப்பா இருந்தா நம்ம ஆட் பண்ணணும். இந்த பக்கம் தப்பா இருந்தா ஆட் பண்ணணும், இந்த பக்கம் தப்பா இருந்தா லெஸ் பண்ணணும். தப்பா இல்லை கரெக்டா தானே இருக்கு. அப்ப என்ன பண்றது? வச்சுட்டு அடுத்தது ஆனா கீழே நோட் எழுதணும் ஆஸ் பர் செக்ஷன் 36. ஏன்னா போனஸ்னு ஒரு லைன் கொடுத்து போனஸ்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப கீழே நோட் எழுதணும் ஏன் போனஸ் நீ ஆட் பண்ணல. எப்பவுமே பேப்பரா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் பேப்பரா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பேப்பர், காஸ்டிங் பேப்பர், ஒரு ஐட்டத்தை கொடுத்து அந்த ஐட்டத்தை நீ யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி தான் ஏன் யூஸ் பண்ற, யூஸ் பண்ணலன்னா ஏன் யூஸ் பண்ணலன்ற எழுதிக்கணும். 20% நோ கான்சிக்வன்ஸா, 20% அவங்க கொடுத்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் நோ கான்சிக்வன்ஸ். இதை பத்தி நீ அப்படியே விட்டுட்டு போனாலும் கரெக்டா, ஆனா விட்டுட்டு போயிட்டு ஆன்சர் மட்டும் கரெக்டா பண்ணாம கிடைக்காது. ஏன் இதை நீ விட்டன்றத எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணணும். ஒய் அண்டர் செக்ஷன் 36 சப்செக்ஷன் 1 clause 2 bonus or commission paid can be claimed. It may or may not exceed prescribed limit mentioned under the prescribed act. தெரிஞ்சதுன்னா பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ஷன் இல்லை. அப்போ நான் பிரச்சனையே இல்லைன்னு கீழே ஒரு நோட் எழுதிருக்கோம். இதை டிஸ்அலவுன்னு எழுதுறேன். போனஸ் நான் பேங்க்ல கொடுத்துருக்கான், போனஸ் 1 lakh கீழே நோட் கொடுக்கலாம், which is 25% more than the prescribed limit கொடுத்துருக்கான், and which is not yet paid கொடுக்குறான். இது பிரச்சனை இல்லை, இதுக்கு நோ கான்சிக்வன்ஸ். ஆனா நாட் yet paid கான்சிக்வன்ஸ் இருக்குல்ல, என்ன கான்சிக்வன்ஸ் இது? ஒத்துக்க முடியாது, நான் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ண முடியாது, ஒத்துக்க மாட்டேன். என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இப்படி கொடுக்குறான். bonus includes bonus which is more than 25% of the limit prescribed under the prescribed act, and the same is not paid before 31st March, which is paid on May 2020. இது பிரச்சனை கிடையாது. 31st மார்ச் முன்னாடி பே பண்ணல, ஆனா மே மாசம் பே பண்ணிட்டான். பண்ணலாம் பிரச்சனையே இல்லை. நம்ம சென்டென்ஸ் கொடுப்பான், நம்மளுக்கு கான்சிக்வன்ஸ் தெரிஞ்சுட்டே வரணும். இதுக்கு கான்சிக்வன்ஸ் ஒன்றும் கிடையாது. இதுக்கு கான்சிக்வன்ஸ் நாட் எட் பெய்டு தப்பு தான், ஆனா நீ நாட் பி பெய்டு பிஃபோர் அவசரம் கிடையாது. எப்போ பே பண்ணா போதும், ரிட்டர்ன் பே பண்ணலாம். 39 ஆகவும் இருக்கலாம், 31 ஆகவும் இருக்கலாம், சரி 31 7 இருக்கலாம், டிஃபரன்ஸ். அப்போ நீ என்ன எழுதிடணும், as per section 36(1) subclass 2 bonus or commission should be paid, can be claimed. ரெண்டாவது பாயிண்ட், if may or may not exceed the limit prescribed under the prescribed bonus act, prescribed payment of bonus act. Moreover, the bonus can be paid even after 31st March, but it should be paid before filing of income tax, then it can be claimed. ஒரு பாயிண்ட் எழுதி no consequence, இதுக்கும் no consequence, இதுக்கும் no consequence, which is same is allowed. அப்ப எதுமே என்ன பண்ண தேவையில்ல, கையே வைக்க தேவையில்ல, விட்டு ஆனா கீழே மட்டும் அந்த பாயிண்ட் எழுதி. அதுதான் இந்த சின்ன சின்ன செக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். தெரியாம கூட அந்த போனஸ் அப்படியே கை வைக்காம விட்டுட்டு போகலாம். எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் எக்ஸாம் எழுதுறேன். என் பக்கத்துல உனக்கு இந்த விஷயம் தெரியல, அவன் எக்ஸாம் எழுதுறான். அவன் என்ன பண்ணிட்டான், இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு என்ன தெரியல விட்டுட்டான். என்னோட 2 லட்சம் ஆன்சர் வந்துச்சு. இதெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியும், விட்டுட்டேன். எனக்கு 2 லட்சம் ஆன்சர் வந்துச்சு. ஆனா ஒரு 8 மார்க் கொஸ்டின் நான் 8 மார்க் எடுத்தேன்னா அவன் 4 மார்க் கூட எடுக்க மாட்டான். ஏன்னா ஏன் இந்த போனஸ் அவன் எடுத்துக்கல, நம்ம என்ன பண்ணல, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. அப்போ அவனுக்கு மென்ஷன் பண்ணலன்னா மே நாட் நோ மே நோ, அது கம்மி இவனுக்கு தெரியுமா, திருத்துறவனுக்கு தெரியுமா? அப்போ உனக்கு தெரியுன்றத அவனுக்கு சொல்றது தான் மேட்டர். உனக்கு தெரிஞ்சிருக்குன்றது விஷயமே கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருக்குன்றத நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே கன்வே பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் அதான் ஆன்சர் எனக்கு 2 lakhs வந்துச்சுன்றதுல கிடையாது. எனக்கு ஒருத்தவங்க எப்பயுமே இன்கம் டாக்ஸ் பேப்பர் எழுதிட்டு வெளில வருவான். எனக்கு 4 லட்சம் வந்துச்சு, உனக்கு 4 லட்சம் வந்துச்சுருவோம். 2 பேரும் ஒரே ஆன்சர் போட்டு வச்சுப்பாங்க எல்லா சமூகம். ஆனால் ஒருத்தவங்க வந்து 65 மார்க் எடுப்பான், இன்னொருத்தவங்க 35 மார்க் எடுப்பான். ஒரே பேப்பரில் ஒரே ஆன்சர் வந்தாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணிடுவான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு கீழே நோட்ஸ் எழுதுவான். என்ன நோட்ஸ், இது ஏன் எடுத்துக்கிட்டேன், இது ஏன் எடுத்துக்கல, ஏன் இப்படி எடுத்துக்கிட்டேன், ஏன் இப்படி எடுத்துக்கலன்றதே நோட்ஸ் எழுதுவான். அவனுக்கு 8க்கு 6 மார்க் 7 மார்க் போயிடும். வெறும் ஆன்சர் மட்டும் போட்டு 2 lakhs கண்டுபிடிச்சா தெரியுமா, அவனுக்கு நான் 8க்கு 3 மார்க் 3.5 மார்க் ஆன்சர் வந்துடும், நோட்ஸுக்கு மார்க் கிடைக்கும். அப்போ இந்த போனஸ்க்கு மார்க் வேணும்னா சப்போர்ட்டிங் நோட்ஸ் இருக்கும். இந்த போனஸ் நீ இடத்துல எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாம வச்சுக்க தெரியுமா, அதுக்கு ஒரு மார்க் இருக்கு. நீ ஒண்ணுமே பண்ணாம விட்டதுக்கு ஒரு மார்க் இருக்கு. போனஸ் நீ எடுத்துக்கவே மாட்டேன் எக்ஸாம், எடுத்துக்காம விட்டதுக்கு உனக்கு ஒரு மார்க் இருக்கு. அது ப்ரொவைடர் நீ என்ன பண்ணிருக்கணும்,
ஏன் எடுத்துக்கலன்றத நோட்ஸ் இருக்கு. சரி இல்லை சார் எனக்கு வேற ஒரு செக்ஷன் தெரியும் சார், அந்த செக்ஷன்ல கன்ஃபார்ம் போனஸை கிளைம் பண்ண முடியும் பரவாயில்ல அப்படின்னு உனக்கு ஒரு செக்ஷன் தெரிஞ்சு அந்த செக்ஷன் கூட எழுதலாம். எப்பயுமே வந்து இன்டர்பிரேஷன் பண்ணலாம். ஆக்டிவ் இன்டர்பிரேஷன் எப்பயுமே 2 வே இருக்கும். ஏன் சார் அப்படின்னா நீ கோர்ட்டோ ஜட்ஜோ யாருமே தேவையில்லையே, நான் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவான், அதே இன்னொருத்தவன் வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவான். அதனால நீ கோர்ட்டு ஜட்ஜி எல்லாருமே உட்காந்துருக்கோம். நீ வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி கிளைமபிள்னு கூட சொல்லலாம், சொல்ல முடியாது. பட் எடுத்துக்கிட்டா ஏன் எடுத்துக்கிட்ட, எடுக்கலன்னா ஏன் எடுத்துக்கலன்றது என்ன பண்ணி அவங்க ரீசன் இது என்னது 36(1)(2) 36(1)(3) இதெல்லாமே நோட்ஸ் எழுத வேணா, ஜஸ்ட் கிளாஸ் கவனி, உன்னோட நான் குரூப்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதுல 36(1)(3 borrowed capital. Interest on borrowed capital கவனி. Loan should be borrowed for the purpose of business or profession. Loan should be borrowed. Loan வாங்கிருக்கணும். Loan should be borrowed for business or profession. Business को profession को loan வாங்கிருக்கணும். நீ வீடு கட்டற loan வாங்கிட்டு இங்க claim பண்ண கூடாது. Business को profession को loan வாங்கிருக்கணும். It may be spent for revenue expenditure or capital expenditure. Revenue expenditure க்கு யூஸ் பண்ணிக்கலாம், capital expenditure க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. Interest should be paid. Interest should be paid. ப்ரொஃபஷனுக்கு வாங்கியிருக்கணும், கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் யூஸ் பண்ணிக்கலாம், ரெவென்யூ எக்ஸ்பென்டிச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி இதே இன்ட்ரெஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில மே நாட் பி பெய்டு ஆர் பேயபிள். ஒரு பி படிச்சோம் தெரியுமா, அதுல இன்ட்ரெஸ்ட் மே பி பெய்டு ஆர் பேயபிள். அப்ப பேயபிள் அங்க இருக்கலாம், இங்க இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி பெய்டு. இஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு நான் ரெசிடென்ட் TDS டிடக்ஷன் இஸ் கம்பல்சரி. இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு நான் ரெசிடென்ட் TDS டிடக்ஷன் இஸ் கம்பல்சரி. அப்படி இல்லைன்னா எத்தனை பர்சன்ட் தப்பு, 100% ineligible. ரெசிடென்ட்னா 30% தப்புன்னு சொல்லி ஆட் பண்ணிடுவேன், நான் ரெசிடென்ட் கொடுத்தா 100% அப்படி என்ன பண்ணிடுவேன் ஆட் பண்ணிடுவேன், அந்த கேட்டகரியில போயிட்டு உங்களுக்கு ரிசல்ட் ஆயிடும். இது 36(1) interest on borrowed 3 a 0 coupon bond. 0 coupon bond என்னன்னா bond which carries 0% interest. 0 coupon, 0 னா 0, இன்ட்ரெஸ்ட் அர்த்தம், கூப்பன் ரேட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அர்த்தம். 0% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீ எந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் 10%, 12%, 6%, 5% உனக்கு என்ன கொடுப்போம், வருஷம் வட்டி கொடுப்போம். 0 கூப்பன் பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணா உனக்கு வட்டி கிடைக்காது. 10 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கும். 10வது வருஷம் 15 வருஷம் பாண்ட் ரெடியூம் ஆகும் தெரியுமா, அப்போ 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் 15 லட்ச ரூபாய் 18 லட்ச ரூபாய். அப்போ மொத்த இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் பண்ணி மொத்தமா உனக்கு அட் தி எண்ட்ல கொடுப்போம். அதான் என்ன பாண்ட், 0 கூப்பன் பாண்ட். அந்த பாண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றான் தெரியுமா, இது வாங்குறவன் நான் பாண்டு வாங்கியிருக்கேன்னா என் கையில அந்த பாண்டு ரெடீம் பண்ணும்போது கேபிட்டல் ரிடம்ஷன் ஆஃப் 0 கூப்பன் பாண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சிருப்போம். ரிடம்ஷன் ஆஃப் 0 கூப்பன் பாண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்னு அங்க படிச்சிருப்போம். இதே அந்த பாண்டுக்காரன் கம்பெனியார அந்த இது கொடுக்கறாங்க, பாண்டு கொடுத்துட்டு அதுக்கு செட்டில் பண்றான்ல, அப்ப 10 லட்சம் ரூபாய் வாங்கி 20 லட்சம் ரூபாய் செட்டில் பண்ணிருக்கான்ல, அவங்க எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வந்துருக்கும், அந்த 10 லட்சம் ஒரே வருஷத்துல கிளைம் பண்ண கூடாது. இட் should be allotted over the period of லைஃப் ஆஃப் த பாண்ட். லைஃப் ஆஃப் பாண்ட் என்ன பண்ணிடலாம், 10 வருஷத்துக்கு பிரிச்சு போட்டுருவோம். ஓகேவா, 5 வருஷம் பாண்ட்னா 5 வருஷமா 5 வருஷம் எத்தனை வருஷம் பாண்டோ அந்த 10 வருஷத்துல அவங்க பிரிச்சு கிளைம் பண்ணிக்கணும். கொடுத்த டைம்குள்ள கொடுத்ததுக்கு அப்புறம் கிடையாது, முன்னாடி. ஏன்னா அந்த வருஷம் என்ன ஆகிட்டே இருக்கு, அப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, அது மொத்தமா அவன் எண்டில் பே பண்றான். மொத்தம் 10 வருஷத்துல என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு பே பண்ணிக்கலாம். அவன் என்ன அவன் இன்ட்ரெஸ்ட் அப்ரூவ் ஆகிடும், அந்த இன்ட்ரெஸ்ட் நான் அவன் கொடுக்க மாட்டான், நான் வச்சுப்பேன். உன் பேர்ல கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுப்பேன், மொத்தமா சேர்த்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எக்ஸ்பென்ஸ் தானே, அந்த எக்ஸ்பென்ஸ் நான் எப்படி கிளைம் பண்ணா பிரிச்சு கிளைம் பண்ணணும். ஏன்னா இந்த 10 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படியே ஒரே வருஷம் பேமெண்ட்ல 10 lakhs போட்டா அந்த வருஷம் ப்ராஃபிட் என்ன டபுள் பண்ணுவோம். அதனால என்ன பண்ண மாட்டான், இது அட்வைசபிள் கிடையாதுன்னு சொல்லி ஓவர் த லைஃப் ஆஃப் தி என்ன பண்ணணும்னு சொல்றான், பிரிச்சுன்னு சொல்றான். இந்த செக்ஷன்லாம் இன் டெப்தா போகணும்னு அவசியம் கிடையாது. நான் எந்த செக்ஷன்ஸ் இன் டெப்தா போகணுமோ அந்த செக்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. 36(1)(3)(3)ன்றது அப்படின்னா ஒரு செட்டா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் 3A சொல்றான். அப்படி இல்லைன்னா உங்க புக்ல கூட 3A இருக்கான்னு தெரியாது, ஜஸ்ட் ஒரு அந்த ஃப்ளோ இருக்கணுன்றதுக்காக சொல்றேன். 3A 4 ரெகனைஸ்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு தெரியுமா, நம்ம ஆல்ரெடி சேலரியில படிச்சோம், 12% இன்ட்ரெஸ்ட்லாம் படிச்சோம் தெரியுமா. RPF நீ எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோ அப்படியே எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணு. RPF கான்ட்ரிபியூட் பண்ணதான் அங்கேயே கான்ட்ரிபியூஷன், இல்லைன்னா கான்ட்ரிபியூஷனே கிடையாது. அப்போ RPF நீ எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோ அந்த கான்ட்ரிபியூஷன் மஸ்ட் பி can be claimed, அப்படியே claim பண்ணிக்கலாம். இத பத்தின செக்ஷன் 36(1)(4) ஓட கண்டினியூஷன் 36(1)(5) ல வரும். 4 படிக்கிறோம்ல, கண்டினியூஷன் எப்போ வரும், 5A ல வரும். சரி அப்படியே வெயிட் பண்ணு. 36(1)(4)A 1
contribution to NPS notified pension scheme under section 80CCD ஓகேவா 80CCD ல ஒரு பென்ஷன் ஸ்கீம் அளவு இப்போ எந்த 2004 அப்புறம் ஜாயின் பண்ற எந்த எம்ப்ளாயிஸ் பென்ஷன் கிடையாது பிரைவேட் எம்ப்ளாயர் இருந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்து யாருமே இப்போ இந்த பென்ஷன்ங்கிற கான்செப்டே டெலீட் பண்ணிட்டான் ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல 2004 முன்னாடி வேலை செய்யறவங்க மட்டும் தான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் இப்போ 2010 வேலை செய்யறவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இருக்கு அது இருக்கும்ல அப்படின்னு சொல்றான் உன்னோட பென்ஷன் லைஃபை நீ என்ஷூர் பண்ணிக்கணும் நான் பென்ஷன் ஸ்கீம் சொல்றேன் அதுல நீ இப்போ சம்பாதிக்கும் போதே கொஞ்சம் பணம் போடும் நீ ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா வாங்கிக்கோ பென்ஷனா உட்காந்து வாங்கிக்கோ முன்னாடி எப்படி நம்மள்ட்ட சம்பாதிச்சதுல புடிச்சு கம்பல்சரி அவனே பென்ஷன் கொடுப்பான் இப்போ உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ இல்லை நீ பார்த்துக்கா நீ பார்த்துக்கோ அப்போ இந்த பென்ஷன் ஸ்கீம்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த கான்ட்ரிபியூஷன்ல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவான் எம்ப்ளாயி லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி இப்போ எம்ப்ளாயர் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னா 10% ஆஃப் சேலரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சேலரி 10%. அப்போ ஒரு கம்பெனில ABCDEFனு 5 எம்ப்ளாயி இருக்கும் 6 எம்ப்ளாயி இருக்கும் எல்லாருக்கும் சேலரி எவ்வளவு இருக்குமா அந்த சேலரியில எத்தனை பர்சன்ட் தான் மேக்ஸிமம் 10%. அந்த சேலரியில எத்தனை பர்சன்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சரி இப்போ ஈச் மந்தோட சேலரி ஈச் மந்த் மேனோட சேலரி 10% கான்ட்ரிபியூட் பண்ணா நீ என்னவா எடுத்துக்கலாம் 10க்கு மேல போனா 10 வரையும் தான் கிடைக்கும் 10க்கு மேல போனா கிடைக்காது. அப்போ percentage sir salary is equal to what salary is equal to basic plus DA formula basic plus DA formula அவ்வளவுதான் இதுல எத்தனை percentage 10%. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பான் 10 lakhs basic 10 lakhs DA 4 lakhs DA 10 lakhs basic 10 lakhs DA 10 lakhs DA னு சொல்லுவாங்க ஒரு क्वेश्चन கொடுத்துருப்பான் எக்ஸாக்ட் நம்பர் தெரியல இது சொல்றேன் 10 lakh basic 10 lakh DA இது ஃபார்மிங் நான் என்ன பண்ணிட்டேன் பேசிக்ல 20% கொடுத்துட்டேன் அப்ப பேசிக்ல 20% னா எவ்வளவு 2 lakhs நான் எவ்வளவு மேக்ஸிமம் கொடுக்கலாம் 10% ஆஃப் பேசிக் பிளஸ் DA ஃபார்மிங் அப்ப பேசிக் பிளஸ் DA ஃபார்மிங்னா 20 lakhs இதுல 10% னா 2 lakhs அப்ப நான் கொடுத்தது கரெக்ட்டா இருப்பா கரெக்ட்டா நதிங் இஸ் டிஸ்அலோவ் நான் சொன்னது கரெக்ட்டா ஆனா நான் என்னோட ரெக்வெஸ்ட் பேசிக்ல 20% போட்டேன் நீ என்ன சொல்ற பேசிக் பிளஸ் DA ல 10% அதான் சொல்றேன் அப்ப இப்படி சொல்லு பாப்போம் DA 6 லட்சம் அப்ப 16 லட்சமா 16 லட்சத்துல 10% னா 1,60,60,000 தானே 1 லட்சம் அப்ப எவ்வளவு தப்பு 40,000 தப்புன்னு சொல்லுவியா ஆர் 10 லட்சம் ரூபாய் 20% நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க 10 லட்சம் ரூபாய்ல 10% தான் கால்குலேட் பண்ணனும் 1 லட்சம் ரூபாய் தப்புன்னு சொல்லுவீங்க வேற 40,000 ரூபாய் வராது இப்போ எடுத்து பாரு பேசிக்ல நான் எத்தனை பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன் 20% பேசிக்ல நான் கான்ட்ரிபியூட் பண்ணது 20% அப்ப 10 lakhs 20% போட்டா 2 lakhs எத்தனை பர்சன்ட் தான் கான்ட்ரிபியூட் பண்ணேன் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணா 20% அப்ப 10% தப்புன்னு சொல்ல கூடாது 10% 20% எவ்வளவு நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்க நீ கான்ட்ரிபியூட் பண்ணது அமௌண்ட்டா எவ்வளவு 2 lakhs லெஸ் அலௌட் எவ்வளவு அலௌட் ஒரிஜினலா அலௌட் எவ்வளவு செக் பண்ணனும் அலௌட் எவ்வளவு பேசிக் பிளஸ் DA ல 10% ஆனா நீ கான்ட்ரிபியூட் பண்ணது 20 அத அப்படியே தனியா வச்சுக்கோ அலௌட் எவ்வளவு பார்த்தா பேசிக் பிளஸ் DA ல 10% அப்போ 16 lakhs ல 10% னா 1.6 lakhs 1.6 lakhs வரையும் அலௌட் மீதி 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தப்பா பே பண்ணிருக்கேன் 40,000 ரூபாய் இது எப்படி சார் வரும் P&L ல to NPS scheme 2 lakhs போட்டுட்டியா கரெக்ட்டா NPS 2 lakhs போடுறது to the extent of 160 கரெக்ட் 40 தப்பா அப்ப 40,000 ரூபாய் லெஸ் தனியா லெஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா லெஸ் பண்ணியா 40,000 பண்ணி என்ன பண்ணனும் தப்பு அப்படி தப்பு எவ்வளவு தப்பு 40,000 ரூபாய் தான் தப்பு அப்ப 40,000 என்ன பண்ணி ஆட் பண்ணி 3614 அடுத்தது 3615 ஒண்ணுமே அதெல்லாம் நோட்ஸ் கிடையாது கிராட்யுட்டி ஃபண்ட் அப்ரூவ்ட் கிராட்யுட்டி ஃபண்டுக்கு நீ பணம் பே பண்ணினா எக்ஸ்பென்ஸ் அக்ளைம் பண்ணிக்கிறது அப்ரூவ்ட்
கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு நீ பணம் பே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். என்ன சார் அப்ரூவ் கிராஜுவிட்டி ஃபண்ட் யோசிச்சு பாரு. ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகணும்னா அவனோட கிராஜுவிட்டிக்காக ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் கொடுப்பா. அது பேர் தான் என்னது கிராஜுவிட்டி. அந்த கிராஜுவிட்டி இப்போ ஒரு எம்ப்ளாயி ரிட்டையர் ஆகணும்னா பல்காக ஒரு 20 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்குமா? திடீர்னு ஒரு 20 லட்ச ரூபா ரெடி பண்ணி கேஷாக கொடுக்கணும் நம்மகிட்ட இருக்குமா? இருக்காது. அப்போ என்ன பண்ணுவான், ஒரு எல்லா எம்ப்ளாயரும் பேசிக்கலாக அவனை இன்சூர் பண்ணிக்கிறது. இது ஒரு கிராஜுவிட்டி ஃபண்டில் மாதம் வருஷத்துக்கு இவ்வளோ பணத்தை கட்டிடுவோம். அவன் இப்போ ரிட்டையர் ஆனால் அவன் செட்டில்மெண்ட் கொடுத்துருவான். இவ்வளோ பத்திரியும் அவன் செட்டில்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் திடீர்னு 20 லட்ச ரூபா வெளில போகும்போது நமக்கு கிடைக்காது. அப்போ அதை என்ன பண்ணிடுவான், ஒருத்தன் தான் என்ன பண்ணிடுவான், அசைன் பண்ணிடுவோம். அப்போ அவனுக்கு அந்த ஃபண்டு நான் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதை நான் என்னவாவே கிளைம் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். இது என்ன செக்ஷன் 36(1)(5). 36(1) சப்செக்ஷன் 5. அடுத்தது 36(1)(5)(a). 36(1)(5)(a). நல்லா கவனி. ஏதாவது ஒரு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல, எந்த ஒரு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆர்பிஎஃப் இருக்கட்டும், என்சிடி, என்பிஎஸ் ஸ்கீமாக இருக்கட்டும், கிராஜுவிட்டி ஃபண்டாக இருக்கட்டும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். சேம் வே யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவான், எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்போ பாரு, எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். என்னோட கான்ட்ரிபியூஷன் பிஎன்எல் நான் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணுவேன்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் அவனோட கான்ட்ரிபியூஷன் ரெண்டு சேர்த்து எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணுவேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் தான் நான் என்னன்னு போடுவேன், எக்ஸ்பென்ஸ் போடுவேன். அவனோட கான்ட்ரிபியூஷன் அவன் கொடுத்த காசை வாங்கி நான் யார்கிட்ட கொடுத்துருவேன், கவர்மெண்ட். யாருக்கு பிஎஃப்னா பிஎஃப் கொடுத்துருவேன், ஆர்பிஎஃப்னா ஆர்பிஎஃப் யாரு கொடுக்கணும் அவங்களுக்கு செட்டில் பண்ணுவேன். அது என்னோட எக்ஸ்பென்ஸா போடுவோம், நான் போட மாட்டேன். அப்போ பிஎன்எல் டெபிட் ஆகிருக்கிறது யாரோட எக்ஸ்பென்ஸ், என்னோட எக்ஸ்பென்ஸ் மீன்ஸ் என்னோட கான்ட்ரிபியூஷன் தான் பிஎன்எல் டெபிட் ஆகும். அவனோட கான்ட்ரிபியூஷனை பிஎன்எல் குள்ளே நான் என்ன கொண்டு வர மாட்டேன். ஜஸ்ட் அது மியர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான். அப்போ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் can be paid before filing IT return. That is before due date of income tax return. Before due date of IT return file பண்றதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டா போதும். That is due date முன்னாடி பே பண்ணினாலே போதும். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் என்னவா பண்ணிக்கலாம், claim 31st மார்ச்னா மார்ச்ல, ஏப்ரல்ல பே பண்ணலாம், ஜூன்ல பண்ணலாம், ஜூலைல கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிக்கலாம், யாரோட கான்ட்ரிபியூஷன், ஏன் அது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நான் கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுக்காம சொன்னா எனக்கு அது இன்கம். வரத்து காசை வாங்கி பேங்க்ல அவன் யார்கிட்ட கொடுக்க சொன்னா அவன்கிட்ட கொடுக்காம நான் வச்சிருந்தேன்னா அது என்னோட என்னது, இன்கம். இங்க என்னோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் படி டைம். அவனோட கான்ட்ரிபியூஷனை வாங்கி நான் கொடுக்காம சொன்னேன்னு வச்சுக்கோ, எப்போ கூட கொடுக்காம இருந்தா பிபிஎஃப் அண்ட் மிஸ்கிளீனியஸ் ஆக்ட், எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அண்ட் மிஸ்கிளீனியஸ் ஆக்ட் 1952. இந்த ஆக்டுக்கு கீழே ஒரு டியூ டேட் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டுக்குள்ள நீ சப்மிட் பண்ணிடணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணிடணும். வேற மோர் தேன் திஸ் எம்ப்ளாயிஸ், மோர் தேன் தட் எம்ப்ளாயிஸ் ஒரு லிமிட் இருக்கு. அந்த பிரிஸ்கிரைப்டு டேஸ்க்கு மேல நீ பே பண்ணா டிசர்வ், அது உன்னோட இன்கம் ஆட் பண்ணிடுவோம். அப்போ என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் எப்போ வேணா கவர்மெண்ட் கொடுக்கலாம், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் நான் எப்போ கொடுத்துருவோம், வாங்கி இந்த ஆக்ட்ல என்ன டேட் சொல்லியிருக்கானோ அந்த டேட்டுக்குள்ள கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது என்ன ஆயிடும், எனக்கு இன்கம் டாக்ஸ் ஆயிடும். It will be added as என்னது, income under section 224. என்ன தெரியுமா, இன்கம் டெஃபினேஷன். 224 என்னது, அந்த இன்கம் டெஃபினேஷன்ல இது இன்கம்னு சொல்றோம். நீ வாங்கி கொடுக்காம சொன்னா உனக்கு என்னது, இன்கம். இப்போ இன்கம் உனக்கு நான் என்ன பண்ணிடுவேன், ஆட் எப்படி பண்ணுவேன், இவனோட கான்ட்ரிபியூஷன் பிஎன்எல்குள்ள வந்திருக்கும், இன்கமாவோ எக்ஸ்பென்ஸாவோ வந்திருக்கும், எக்ஸ்பென்ஸாவோ டெபிட் பிஎன்எல் கிரெடிட் எதுவுமே ஆயிருக்காதுல. அப்படி என்ன பண்ணணும், தனியா ஆட் பண்ணணும். எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் which is not yet made before the due date of PPF act சொல்லி தனியா என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணணும். ஏன்னா பிஎன்எல் குள்ள டெபிட் ஆயிருக்காது, கிரெடிட் ஆயிருக்காது. இவனோட பிஎன்எல் டெபிட் ஆயிருக்குமா, இப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணனா என்ன பண்ணிடுவாரு, டியூ டேட் முன்னாடி பே பண்ணிட்டானா விட்டு போயிடுவார், கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிடுவார், விட்டுட்டு போயிடுவார். கீழே அதுக்கு நோட்ஸ் இருக்கு, ஏன் விட்டுற 36(1)(5)ல டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணா மட்டும்தான் போதும் சொல்லி 31st மார்ச் முன்னாடி. இன்னொரு விஷயம், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு இபிஎஃப் ஆக்டோட டியூ டேட் பார்க்க கூடாது. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் 36(1)(4)ல 36(1)(4) படிச்சோம் ஆர்பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். அதுல ரெண்டு பேருமே இபிஎஃப் ஆக்டுக்குள்ள தான் பே பண்ணணும்னு சொல்லியிருப்போம். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி, எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி, ரெண்டுமே எப்போக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருப்போம். இபிஎஃப் ஆக்ட் இதுக்குள்ள நெக்ஸ்ட் மந்த்க்குள்ள பே பண்ணணும். ஆனா 36(1)(5)ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான். என்னது,
எம்ப்ளாயி கண்டிஷன் கேன் பி மேட் பிஃபோர் டியூ டேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 31st மார்ச்சுக்கு முன்னாடியோ இபிஎஃப் ஆக்டோ ஃபாலோ பண்ண தேவையில்லை. யார் கான்ட்ரிபியூஷனுக்கு? எம்ப்ளாயர். எம்ப்ளாயிக்கு இபிஎஃப் ஆக்ட் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணனா இட் வில் பி ஆடட் அஸ் யுவர் இன்கம். டெபிட் ஆயிருக்காது, கிரெடிட் ஆயிருக்காது. அப்ப நீ தனியா ஆட் பண்ணணும். எப்படி தனியா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35 சிசிசின்னு போடுற மாதிரி ஆட் டிஸ்அலவன்சஸ் அண்டர் செக்ஷன் என்னது 3616 உனக்கு கிடையாது. 3616 லாஸ் ஆஃப் அனிமல்ஸ், லாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக் போச்சுன்னா லாஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து 3617 பேட் டெப்ட்ஸ். 3617A என்னது? ப்ரொவிஷன் ஃபார் bad debts. 7A இருக்குது தெரியுமா? ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் நாட் அவைலபிள் டு ஆல் அஸ். எந்த அசிங்கமான ப்ரொவிஷனாலே தப்பு தாங்க. ப்ரொவிஷன் எக்ஸ்பென்ஸாவே போட கூடாது. யார் போடலாம்? பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி போடலாம், என்பிஎஃப்சி போடலாம். ஏன்னா அவன் மணியில டீல் பண்றான். அவன் என்னத்தை கிரியேட் பண்ணலாம்? ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணலாம். நான் ட்ரேடிங் பிசினஸ்ல இருக்கேன் சார், மேனுஃபேக்சரிங் சர்வீஸ். நீ மணியில ட்ரேட் பண்ணல, மணி பிசினஸ் பண்ணல. மணியை வச்சு தான் பிசினஸ் பண்றத தவிர உன்னோட ப்ராடக்ட் குட்ஸோ சர்வீஸோ ஏதோ ஒன்று இருக்கு. என்பிஎஃப்சி பேங்க்கு அவனோட ப்ராடக்ட் சர்வீஸோ என்னது தான் மணி. அப்போ அவனுக்கு பிபிடிடி உண்டு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் உண்டு. 3617A. ஆனால் மீறி எந்த அசிங்கம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அப்போ யார் ப்ரொவிஷன் இருந்தாலும் கன்ஃபார்ம் அது என்னவா தான் இருக்கும். அப்போ தப்புனா என்ன பண்ணிடணும்? எனி ப்ரொவிஷன் should be disallowed. எனி ப்ரொவிஷன் should be disallowed. நான் ப்ரொவிஷன் ஃபார் கோயிங் டு திருப்பதினு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். நீ திருப்பதி பொறுத்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன், திருப்பதியில் பொறுத்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவோம். அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், எக்ஸ்பென்ஸாக ஒதுக்க மாட்டேன், ஆட் பண்ணுவேன். ஏன்னா உனக்கு ப்ராஃபிட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. திருப்பதி ப்ரொவிஷன் 10 நாள் ப்ரொவிஷன் 10 ரூபா அது போட்டுச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் போடுறது ப்ராஃபிட் குறைஞ்சிரும். இந்த ப்ரொவிஷனை திருப்பி எடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்? P&L பேலன்ஸ் இல்லை, லைஃப் சைடில் காட்ட போகிறேன். நான் காட்டிக்கோ அக்கௌண்ட்ஸ் பண்ணி நீ என்னவா பண்ணிக்கோ, அது உன் ரைட்ஸ். இன்கம் டேக்ஸ்ல இந்த மாதிரி ப்ரொவிஷன் நான் என்னவா ஒத்துக்க மாட்டேன், எக்ஸ்பென்ஸா ஒத்துக்க மாட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் டெபிட் ஆச்சுன்னா அந்த டெபிட் இஸ் தப்பு, அந்த டெபிட் இஸ் டிஸ்அலவுட். அந்த டெபிட்டை நான் என்ன பண்ணணும்? அப்போ எந்த ப்ரொவிஷனையும் அலோவ் பண்ண மாட்டேன். ஈவன் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் என்ன பண்ண மாட்டேன், அலோவ் பண்ண மாட்டேன். ஒன்லி ஃபார் ஸ்பெசிஃபைட் செக்டார் தான் அந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ். பேங்கிங், இன்சூரன்ஸ், என்பிஎஃப்சி. 3617 பேட் டெப்ட்ஸ். லோன் கொடுத்துருங்க, 10 லட்ச ரூபா. அந்த 10 லட்ச ரூபா லோன் வரல, பேட் டெப்ட்ஸ் அவன் கிளைம் பண்ணலாம். லோன் கொடுத்து லோன் வரலன்னா லோன் கொடுக்கறதுக்கு நீ பேங்கிங்கா, டிசியா, பிசியான்னு கேட்குற மாதிரி நீ பேங்கிங்கா, என்பிஎஃப்சியா, ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் யாருமே கிடையாது. அப்போ நீ ஏன் லோன் கொடுத்த? அப்போ பிசினஸ் என்ன லோன் கொடுக்குறது? அதுக்கான லாஸ்லாம் நான் பேர் பண்ணி என்னோடதுல நீ எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ண முடியாது. எனக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுற ப்ராஃபிட்டை நீ என்னவா காமிக்க கூடாது, எக்ஸ்பென்ஸாக காட்ட முடியாது. குட்ஸ் வித்தேன், சரி சரி, அந்த குட்ஸ் வித்தேன், அந்த காசு எனக்கு வராமல் போயிடுச்சு. அப்போ குட்ஸ் வித்தாம யாரு? டெட்டார். ஆனால் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களாம் டெட்டார் கிடையாது. ஒத்துக்கிறியா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது. நம்மளுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களாம் டெட்டார் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்களாம் டெட்டாரே கிடையாது. நம்ம யாருக்கு குட்ஸையோ சர்வீஸையோ விற்றுருக்கோமோ அவன் நம்மளுக்கு இன்னும் கேஷ் பேமெண்ட் பண்ணாமல் கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேசணும். அவன் தான் நம்மளுக்கு யார் டெட்டாரே தவிர நம்மளுக்கு காசு கொடுக்க வேண்டியவங்களாம் டெட்டார் கிடையாது. ஸோ நான் குட்ஸோ சர்வீஸோ அவனுக்கு பண்ணியிருக்கணும், அவன் காசு கொடுக்காம வச்சிருக்கான். அதெல்லாம் என்ன சொல்லலாம்? பேட் டெப்ட்ஸ். அந்த பேட் டெப்ட்ஸை ரைட் ஆஃப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான்? ரைட் ஆஃப். வாட் இஸ் ரைட் ஆஃப்? ரைட் ஆஃப்னா என்ன? A B C D E F G H Z Y X W V U T S அப்படின்னு கிரெடிட் டேட்டாஸ் இருக்காங்க. இதெல்லாம் மொத்த டேட்டா லிஸ்ட். என்னோட டேட்டாஸ் என்னன்னா A B C D F G H அப்புறம் Z Y X W V U T S னு ஒரு எத்தனை டேட்டா டேட்டா இருக்காங்க. டேட்டாவில் நம்ம எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ் போடுவோம், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் போடுவோம், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டேட்டாஸ் போடுவோம். இது மாதிரி அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட் படிச்சிருப்பேன். இப்போ ரைட் ஆஃப்னா என்ன சார், ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ்னா என்ன சார்? இப்போ நல்லா கவனி, இந்த ஏபிசி 3 பேரும் கன்ஃபார்ம் காசு தர மாட்டான், 100% பணம் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு மெயின்டைன் இஸ் அக்கௌண்ட் இன் மை புக்ஸ். ஏன்றவன் என் புக்கில் டெட்டாராக இருக்கணும், ஆனால் அவன் என்ன கொடுக்க மாட்டான், காசு கொடுக்க மாட்டான். லாஸ்ட் தான் எனக்கு போச்சு, காசு வராது. ஆனால் அவன் என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறான், டெட்டாரா. பியும் காசு கொடுக்க மாட்டான்,
டெட்டாரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சியும் காசு கொடுக்க மாட்டான், ஆனால் டெட்டாரா. டியும் 100% காசு கொடுக்க மாட்டான், பட் அவன் என் புக்ஸ்ல வேணாம். அப்ப 4 பேருமே ஒரே கேட்டகரியா கிடையாது. காசு வராதுங்கிறது வேணா காமன். இவன் நான் என்னவா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், இவன் என் புக்ஸ் 100 டேட்டாஸ்னா எல்லா டேட்டாரையும் ஆட் பண்ணா 100 டேட்டா. அப்ப இவன் என் புக்ஸ்குள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இவன் இருக்க வேணும்னு ஆசைப்படுறேன். இவனை நான் ரைட் ஆஃப் பண்ணிடுவேன், டெட்டார் லிஸ்ட் விட்டு கீச்சிடுவேன். டெட்டார்ல இவன் பேரே இருக்காது. இவன் 3 பேரும் டெட்டார்ல இருப்பான். 10,000 30,000 ரூபாய்க்கு ஆப்போசிட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் போட்டு வச்சிருப்பேன். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 3 6 7 8 பேரா? இங்க 8 பேர், மொத்தம் 16 பேரா? 16 பேருமே எனக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. மொத்தம் எவ்வளவு வர வேண்டியது இருக்கு? அப்போ மொத்தம் டெட்டார் பேலன்ஸ் என்னவா இருக்கும்? 1,60,000. இப்போ இந்த 1,60,000ல இவன் எல்லாருமே கொடுத்துருவான் ராஜா. இவன் எல்லாருமே யாரு கொடுத்துருவோம். இவன் 3 பேரும் 100% வராது, இவனும் 100% வர மாட்டான். இவன் எல்லாருக்கும் 10% வராது. இவன் யாரு? 1 2 3 4 பேருக்கு எத்தனை பர்சன்டேஜ் வராது? 10% வராது. இப்போ எப்படி என் புக்கில் நான் அக்கௌண்டிங் பண்ணுவேன்னா, மொத்தம் 1,60,000ல வராதவனை மைனஸ் பண்ணிடு. இந்த இவனை மட்டும்தான். ஏன் அப்படின்னா இவன் 3 பேரும் புக்ல இருக்க போறான், ஆனா வராதுன்னு தெரியும். ஆனா அவன் என்னவா வச்சுக்க போறான்? புக்ல டெட்டாரா வச்சுக்க போறான். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேட் டெப்ஸ் வேணாம் தெரியுமா, அவன் மைனஸ் பண்ணு. இது 1,50,000 ரூபாய். அப்ப இவனை தவிர டியை தவிர இது எல்லாரும் இருப்பாங்க. அடுத்தது ஏபிசி 3 பேர் எத்தனை பர்சன்ட் தர மாட்டான்னு சொல்றான்? 100% தர மாட்டான். அவன் என்னோட புக்ஸ் தான் இருப்பானா இருக்க மாட்டான், இருப்பான். அப்ப இவன் 3 பேருக்கு 30,000 10 10 10 100% போட்டா மொத்தம் 30,000. 30,000க்கு 100% போட்டா 30,000. 1 2 3 4 பேர் 40,000 ரூபாய் கொடுக்கணுமா? 40,000 ரூபாய்க்கு 10% போட்டா 4,000. 4,000 ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணு. மொத்தம் 1,60,000. இப்போ இந்த டேட்டா எல்லாரையும் செக் பண்ணியாச்சா? இந்த டேட்டா எல்லாரையும் செக் பண்ணியா? இதுல 4 பேர் வந்து 3 பேர் ப்ரொவிஷனா இருக்கான். இவன் 10% ப்ரொவிஷன், இவன் வர மாட்டான்னு முடியாச்சு. மிச்சம் இருக்கிற டேட்டாஸ் கால்ட் குட் டேட்டாஸ். இவனுக்கு இவன் கன்ஃபார்ம் இவன் தான் பே பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இவனும் 10% பே பண்றதுக்கு பாசிபிலிட்டி வராம போறது 10% சான்ஸ் இருக்கு. அப்ப இவனுக்குலாம் சீக்கிரம் பே பண்ணி ப்ரொவிஷன் வாங்குவானா? நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வாங்குவானா? நம்மளே டிஸ்கவுண்ட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்காது. யார் தான் குட் டேட்டா தான் நம்மள சீக்கிரம் பே பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்குவோம். அப்போ மிச்சம் இருக்கிற கிரெடிட் டேட்டா இருக்குன்னா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் தான் டேட்டாஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் பேட் டெப்ஸ் மைனஸ் பண்ணு, அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் மைனஸ் பண்ணு, மிச்சம் இருக்கிற டேட்டாஸ் கால்டு குட் டேட்டாஸ். அந்த குட் டேட்டாஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணு? இப்போ ப்ரொவிஷனுங்கிறது நம்ம புக்ஸ்ல நம்ம எப்படி படிச்சிருப்போம், 12th புக்லயோ இல்ல பிகாம் புக்லயோ எப்படி படிச்சிருப்போம், 5% ப்ரொவிஷன் சொல்லியிருப்போம். 5% எப்படி கிரியேட் பண்ணுவ? 1,50,000 அப்படியே 5% போட்டுருவோம். விச் இஸ் ராங். உனக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேட்டா லிஸ்ட் கொடுத்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்ல முடியுமா? ஒரு 50 டேட்டா கொடுத்து எக்ஸாம்ல ஃபார் எக்ஸாம் பர்பஸ் அப்படியே டைரக்டா கால்குலேட் பண்றோம். பிராக்டிகலா ஸ்பீக்கிங் ஏபிசி 100% 100%, டி வேணாம்னா வேணாம். இவனுக்குலாம் 10%, இவனுக்கு போய் இப்படி கூட பார்ப்பான். ஈக்கு 5%, இவனுக்கு 7.5%, இவனுக்கு 10%, இவனுக்கு 15%, இப்படி தான் போகும். இவனுக்கு வேணாம்னா ப்ரொவிஷன் 0%. அப்போ ஈச் இண்டிவிஜுவல் டேட்டா வேல்யூ தான் நம்ம என்ன ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி அந்த மொத்த ப்ரொவிஷனை நம்ம வெளியில டேட்டா மைனஸ் பண்ணிடணும். 100 டேட்டாஸ் வந்து மைனஸ் பண்ணி காட்டுவோம். ஸ்டில் இவன் இந்த 1,50,000 தான் என் புக்ல என்னவா இருக்கும்? இப்போ என்னோட டேட்டாஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, 160 இருக்குமா 150 இருக்குமா? 150. ஆனா என்கிட்ட வராதுங்கிறது 40,000 பேர் வர மாட்டானா? அப்போ 40,000 நான் பீண்டல் போட்டிருப்பேன். எப்படி நான் போட்டிருப்பேன்? 10,000 பேட் டெப்ஸ் போட்டிருப்பேன், 30,000 ப்ரொவிஷன் ஃபார் பேட். அப்போ 10,000 கால்டு, இந்த 10,000 போட்டோம்னா அது ரைட் ஆஃப், மீதி பேர் ப்ரொவிஷன். இது பேர் அது 10,000 ரூபாய் வராது அப்படின்னா டெட்டார்ல இருந்து தூக்கிட்டேன், ரைட் ஆஃப் பண்ணிட்டேன். ரைட் ஆஃப்னா என்ன? தூக்கிட்டு பிஎன்எல் டெபிட் பண்ணிட்டேன். இங்க தூக்காம பிஎன்எல் டெபிட் பண்ணிருக்கேன், அது பேர் ப்ரொவிஷன். தூக்கிட்டு டெபிட் பண்ணா என்னவா போயிடும்? பேட் டெப்ஸ். இப்போ லேட்டர் டேட்ல இங்க ஃபர்ஸ்ட் இங்க 36 கண்டிஷன் வர. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பேட் டெப்ஸ் should be written off in the books of that should be written off. written off னா அவன நீ டேட்டாரா வச்சிட்டு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு என்ன பண்ணிரணும்? ரைட் ஆஃப் பண்ணிரணும். சரி, என்ன சார் வித்தியாசம்? இப்பதான் திருப்பி சொல்றேன். இவன் 100% தர மாட்டான், இவன் 100% தர மாட்டான். ஆனா இவன் புக்ல டேட்டாரா வச்சு இவனாச்சு பேலன்ஸ் அப்படியே வச்சிட்டு இவனுக்கு அகைன்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணிரணும்? ப்ரொவிஷன். சேம் லைக் அசெட் இந்த பக்கம் 10,000 ரூபாய் வச்சிட்டு அசெட்டோட வேல்யூ 0, இந்த பக்கம் அசெட்டோட வேல்யூ 10,000 ரூபாய் வச்சிட்டு இந்த பக்கம் 10,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் போடுற மாதிரி. அப்ப அசெட் வேல்யூ என்னதான்? அது இந்த பக்கம் அசெட் 10,000 ரூபாய் காமி, இந்த பக்கம் டெப்ரிசியேஷன் 10,000 ரூபாய் காமி. அந்த மாதிரி கணக்கு தான் இப்படி ப்ரொவிஷன் போடுறது.
அப்படி போட்டா அது என்ன கிடையாது, ரைட் ஆஃப் கிடையாது. நீ டெட்டார்ல இருந்து தூக்கிடணும், பிஎட்லயும் சார்ஜ் பண்ணிடணும், அது பேர் தான் என்னது ரைட் ஆஃப். பண்ணியிருந்தாதான் 100% வராமல் போச்சுன்னா அது ரைட் ஆஃப் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கான்செப்ட் நான் அக்கௌண்ட்ஸ் நடத்துவேன். 100% வராமல் போச்சுன்னா அது பேர் ரைட் ஆஃப் கிடையாது, அது பேர் பேட் டெப்ஸ் கிடையாது. 30% வந்தால் பேட் ப்ரொவிஷன்ஸ், பேட் டெப்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஈவன் 100% ரைட் வராதுன்னு தெரிஞ்சாலும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணலாம், பேட் டெப்ஸும் 10% தான் வராதுன்னு தெரியுது. உன் புக்கில் நீ அவனை வச்சுக்க மாட்டேன், நம்ம வச்சுக்க வேணாம்னு நினைப்போம். 20% தான் தரமாட்டான் சூழ்நிலை இருக்கு, அவனை நான் வச்சுக்க மாட்டான்னு நினைப்பான். அப்போ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணு. 100% தரமாட்டான்னு இருக்கு, அவனை நீ வச்சுக்கலாம், வச்சுக்காம போகலாம். வச்சுக்கணும்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிடு, வச்சுக்க வேணாம்னா இங்கே இன்கம் டேக்ஸ்ல நீ கிளைம் பண்ணுமா சுப்பி. ரெண்டாவது, அவன் அவனுக்கு காசு தரணும். நம்ம குட்ஸோ சர்வீஸ், அந்த குட்ஸோ வித்ததையோ சர்வீஸ் வித்ததை நீ இன்கமா காமிச்சிடணும், சேலா காமிச்சிடணும். ப்ரீவியஸ் இயர்ஸ் நீ என்னவா காமிச்சிடணும், சேலா காமிச்சிடணும். ஏன்னா நீ அவனுக்கு லோன் கொடுத்துட்டு அந்த லோன் இப்போ வரலன்னு சொல்லி நீ பேட் டெப்ஸா காட்டக்கூடாது. அப்ப நீ அவனுக்கு வித்தது சார், அப்ப அவனுக்கு வித்த போது நீ அதை சப்ரஸ் பண்ணிட்ட, அது சேலாவே காட்டல. இப்போ அவனுக்கு வரலன்றது என்னவா கிளைம் பண்ணக்கூடாது. அவனோட இன்கம் ஷுட் பி அசஸ்டு இயர்ல அவனோட இன்கம் நான் பிஜிபியா போட்டுருக்கணும். இந்த வருஷம் அவன் புக்ல ரைட் ஆஃப் பண்ணிருக்கணும். அவன்கிட்ட ரெக்கவர் பண்றதுக்கு நான் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். வரலன்னு சொன்னா நீ என்னவா கிளைம் பண்ணிக்கோ, பர்சனல் லோன்லாம் கிளைம் பண்ண முடியாது. நீ வேற ஏதோ லோன் கொடுத்துட்டு அது வாங்கினாலும் கிளைம் பண்ண முடியாது. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் டவுட் புரியுதா? 7A ஒன்லி பேங்கிங் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், பிபிடிடி கிளைம் பண்ணலாம். இப்போ நானும் ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன், என்னால கிளைம் பண்ண முடியும். எனக்கு தப்புன்றுவான், ப்ரொவிஷனே உனக்கு அலோடே கிடையாது ராஜா, பேட் டெப்ஸ்னா கிளைம் பண்ணிக்கோ, ப்ரொவிஷனா வராது அப்படியே தப்புன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், ஆட் பண்ணிடுவான். பேங்கிங்க்கு ப்ரொவிஷன் வரும், அலோ பண்ணுவான். இதுதான் 7A. 3619 ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். 3619 ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி அவைலபிள் டு இந்தியன் கம்பெனிஸ். இது ரெண்டாவது இடத்துல படிக்கிறோம். 35D இந்தியன் கம்பெனிஸ், 35CCD இந்தியன் கம்பெனிஸ், 35CCD அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பார்த்து அவைலபிள் டு ஆல் அசஸ்மென்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் அவைலபிள் டு ஆல் அசஸ்மென்ட்ஸ். இந்தியன் கம்பெனி எங்க 35CCD ஒன்லி இந்தியன் கம்பெனி. 35D promotion of pulmonary expenses. Corporate யார், நான் கார்ப்பரேட் யாரா வேணா, நான் கார்ப்பரேட். கார்ப்பரேட் யார் தான், இந்தியன் கம்பெனி யாரா இருக்கும். அப்ப யாருக்கு வராது, நான் ரெசிடென்ட்க்கு வராது, ஃபாரின் கம்பெனிக்கு வராது. அதே மாதிரி ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் இண்டிவிஜுவலுக்குலாம் கிடையாது, கம்பெனிக்கு மட்டும் தான். அதுவும் எந்த கம்பெனி, இந்தியன் கம்பெனி. அவனோட எம்ப்ளாயிஸ்க்கு ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி தரான். இவன் ஏன் பண்றான்னு தெரியாது, சரி பண்ணி தரான்னு வச்சுக்கோ. பொறுமையே ஒரு விஷயம் இருந்தது. அதுல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தெரியும். அதுல என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கும் தெரியல. தேவையில்லாத விஷயம். கவனி, ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை கம்பெனி. ஏதோ மேபி ஆசடிஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட், மிஷினரிஸ், ஆம்புலன்ஸ் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு விடுறதுக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது. அது மாதிரி ஏதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்ளை கிளைம் பண்ணிக்கோங்க. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சார், ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர், நான் அவங்க வரவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு காசு மாதிரி ஏதாவது நீ பண்ணியிருப்ப, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீ அப்படியே கிளைம் பண்ணிக்கோ. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்க 1/5. சிம்பிளா மூணே வார்த்தை. ஃபேமிலி பிளானிங் 3619 ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஒன்லி அவைலபிள் டு இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனி அவன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்பா. ரெவன்யூனா முற்று கரெக்ட், தப்பு இல்லை. 3619 கிளைம் பண்ணிக்கோ. கேபிட்டலா 10,000 கேபிட்டல் 2,000 தான். மீதி 2,000 அடுத்த வருஷம், 2,000 அதுக்கு அடுத்த வருஷம் 1/5 பிரிச்சு கிளைம் பண்ணிக்கோ. இப்போ உன்னோட P&L 10,000 கொடுத்துட்டான், டெபிட் பண்ணியிருக்கான். ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எம்ப்ளாயிஸ். இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரா கேபிட்டல்? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா P&L டெபிட் ஆயிருக்கனால இது என்னவா இருக்கும், ரெவன்யூ. கீழே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 10,000 கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த 10,000 விட்டு அது கரெக்ட், தப்பு இல்லை. 3619 கரெக்ட். இந்த 10,000 ஒரு 2,000 10/5 ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லா கிளைம் பண்ணிக்கலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல பை அப்ப 10 lakh 10,000 எக்ஸ்ட்ரா ஆயிடும்ல. அப்ப தனியா டிடக்ஷன் பண்ணுவோம். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 3619 10,000/5. இந்த 10,000 உள்ள வருமா? ஏன், என்ன எக்ஸ்பெண்டிச்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அவன் எங்க கொடுப்பான், P&L கொடுத்துட்டு கீழே அடிஷனல் இன்ஃபோன்றதுல கொடுத்துருப்பான். இத ராஜா
36,115 STT பெய்டு கிளைம் பண்ணிக்கும். செக்யூரிட்டி டாக்ஸ் நீங்க வாங்கி ஷேர்ஸ் வாங்கினாலே STT பே பண்ணி தான் ஆகணும். அந்த டாக்ஸ் பே பண்ணிருக்கல. ஷேர்ஸ் வாங்கி வித்துட்டு இருக்கேன். 12 monthsக்குள்ள ஷேர்ஸ் வித்தா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். நான் ஷேர் வாங்கி விக்கிறேன். நான் PGBP இன்கம்ல காட்டணுமா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ல காட்டணுமா? என்ன பண்ணுவான், இந்த ஷேரை ஒரு 2-3 வாட்டி வாங்கினே நான் ட்ரேடர்னு சொல்லிப்போம். வித்துருப்பான். அவன் நம்மளோட ட்ரேடர்னு சொல்லுவான். என்னோட பிசினஸ் ட்ரேடிங் பண்ணுவான். 4 வாட்டி தான் வாங்கி 4 வாட்டி தான் வித்துருப்பான். அவனை நான் ட்ரேடர்னு சொல்லுவான். இல்லை ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் நான் ட்ரேடர்னு ட்ரேட் பண்ணுவானா சொல்றான். கவர்மெண்ட் ஒரு ரெக்கமெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டான். PGBP அவன் காட்டு, கேபிட்டல் கெயின் அவன் காட்டு, உன்னோட சாய்ஸ். ஆனா எதுல ஸ்டிக் ஆகுது அடுத்த சொன்னே அதுல தான் ஸ்டிக் ஆயிருக்கும். நீ ஃபர்ஸ்ட் இயர்ல ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் காமிச்சிட்டனா சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல நீ என்னதான் காட்ட முடியும் ஷார்ட் டர்ம் கேபிட்டல். ஏன்னா உன்னோட புரோக்கர் உனக்கு ஒரு இது கொடுப்பான். எந்த புரோக்கர் ஜெரோதா வேற யார்கிட்ட நீ இருக்கியோ ஆதித்யா பிர்லா யார்கிட்ட நீ புரோக்கரா வச்சிருக்கியோ அவன் என்ன பண்ணுவான், எண்டில் அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். நீ எவ்வளோ ட்ரேடிங் பண்ணியிருக்க, எவ்வளோ பர்ச்சேஸ், எவ்வளோ சேல், எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ கமிஷன் எல்லாமே கொடுத்துருவான். நீ அதில் உன் விஷயம் நீ எங்கே காட்டலாம் காட்டலாம். ஆனால் ஒன்ஸ் டிக்கெட்டு அதே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ போயிட்டுனா அவன் டேர்ன் ஓவர் 1 கோடி மேலே வச்சு ஆடிட் பண்ணிக்கணும் சார். 10,000 ரூபாய் தான் கேட்ட காசே 10,000 ரூபாய் தான் வச்சிருப்பேன். 10,000 ரூபாய் சார் வாங்கி வித்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். எங்க மட்டும் மார்க்கெட்ல பண்ண கேஷ் வாங்கி 10,000 ரூபாய்க்கு வித்து அவன் டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே போயிடும். எவ்வளோ காசு தான் கையில் 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் மட்டும் போயிருக்கும். ஆனால் என்கிட்ட கையில் இருக்கிறது 10,000 ரூபாங்கிறது 15,000 ரூபாய் போகும், இல்லை 5,000 ரூபாய் போகும். இப்படி தான் என்னோட கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. இதில் ஆடிட் பண்ணணும். ஆடிட் பண்ணால் ஃபீஸே 30,000 ரூபாய். எவ்வளோ தான் ட்ரேடிங் போட்ட அப்போ ஃபீஸ் எவ்வளோ 30,000 ரூபாய் கொடுப்பானா? அப்படி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் எனக்கு காமிச்சா தேவையில்லை. நீ ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துருக்க. இப்போ அக்ஷய வம்சம் 5 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறான். அவன் டாக்ஸ் அடிட் பண்ணி ஆகணும். என் ப்ராப்பர்ட்டி நான் 5 கோடிக்கு விற்கிறேன், டாக்ஸ் அடிட் பண்ண தேவையில்லை. ஏன் என்னோட இன்கம் கேபிட்டல் கெயின், அவனோட இன்கம் PGBP டர்ன் ஓவர் 1 கோடிக்கு மேலே டாக்ஸ் அடிட் கம்பல்சரி. அடுத்தது படிப்பு. ஸோ STTங்கிறது சம்திங் which have to be paid எங்க at the time of transaction of securities. CTD commodities and simple same like every securities. So commodities இருக்கு like bullions, கோல்டு, டைமண்ட்ஸ் ட்ரேடர்லாம் இருப்பாங்க. டைமண்ட்ஸ், க்ரூடு, அதுக்கெல்லாம் வந்து கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அந்த டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. அது 0.015% பே பண்ணுவோம். அந்த வேல்யூ அந்த டாக்ஸ் பே கேன் பி பிஸ்னஸ் அது கேன் பே என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இன்கம் நீ மேலே காமிச்சினா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் நீ என்ன பண்ணிக்கலாம் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் 36 படிச்சது என்ன செக்ஷன் 36. 37 லேக் 30,000 36 கவர் ஆகலையா 37 கிளைம் பண்ணிக்கலாம். எனிதிங் which is not mentioned in 30 to 36 should not be capital expenditure. It should be spent for business or profession. It should not be spent for funds under any law or time being in force. It should not be for CSR expenditure mentioned in the section 135 of. This is section number 2 notes. This section 37 30 ல இருந்து 36 தான் இப்ப பாத்துறோம். 30 ரெண்ட் ரிப்பேர்ஸ் ரேட், இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங், பிராண்ட் அண்ட் மிஷினரி, அடுத்தது டெப்ரிசியேஷன், 35 சயின்டிஃபிக் ரிசர்ச், 35 A சீரிஸ் வந்து AD ஸ்பெசிஃபிக் telecommunication, CCC CCD இருக்கு. CCC agriculture, CCD skill development, DDA மூணுமே 1 section. D human expense, DD merger demerger, DDA DRS. That is 1 set insurance premium, 2 set bonus or commission, 3 set RPF NPS, 5 gratuity, 6 loss, 7 bad debts, provision for bad debts, 9 family planning, 15 STD, 16 CDD. இதோட 36 செக்ஷன் முடியுது. 37 செக்ஷன் முடியுது. 40 நம்ம நேத்தியே பார்த்தோம். 40 நம்ம நோட்ஸ் அந்த பிடிஎஃப்ல அனுப்பிச்சிருக்கேன். 41 நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.